வணக்கம். இந்த வீடியோவில் சற்று முன் அரசு ஊழியர்களுக்கு 60% DA/DR உயர்வு, புதிய தகவல், ஊழியர்கள் அதிர்ச்சி சார்ந்து விவரங்களை பார்ப்போம். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான அகவிலைப்படி DA மற்றும் அகவிலை நிவாரணம் DR உயர்வு அறிவிப்பு இந்த ஆண்டு தாமதமாகியுள்ளது என்பது தற்போது பெரும் விவாதத்திற்கு ஆன விஷயமாக மாறியுள்ளது. வழக்கமாக ஜனவரி 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரக்கூடிய இந்த உயர்வு மார்ச் மாதத்தினுடைய கடைசி வாரத்தில் அறிவிக்கப்படும். அதற்கு பின்பு ஜனவரி முதல் மார்ச் மாதம் வரை உள்ள 3 மாதங்களுக்கான நிலுவைத் தொகை அரியர்ஸ் ஏப்ரல் மாதத்தின் முதல் வாரத்தில் ஊழியர்களுக்கு வழங்கப்படும் என்பது பல ஆண்டுகளாக பின்பற்றப்பட்ட நடைமுறை. ஆனால் 2026ஆம் ஆண்டில் இந்த வழக்கம் குலைந்துள்ளது. அறிவிப்பு இன்னும் வெளியாகாததால் மத்திய அரசு ஊழியர்களும் ஓய்வூதியர்களும் பொருளாதார ரீதியாகவும் மனநிலை ரீதியாகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த தாமதம் குறித்து பல்வேறு தொழிற்சங்கங்கள் கவலையை வெளியிட்டிருக்கிறார்கள் மற்றும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு உடனடி தலையீட்டை கோரி கடிதங்கள் எழுதியிருக்கிறார்கள். முக்கியமாக மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் தொழிலாளர்கள் கூட்டமைப்பு மற்றும் அகில இந்திய NPS கூட்டமைப்பின் அமைப்புகள் இந்த தாமதம் ஊழியர்களிடம் ஏமாற்றம், விரக்தி மற்றும் நம்பிக்கையின்மை போன்ற உணர்வை உருவாக்கியிருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். NPS ஊழியர்கள் அமைப்பின் தலைவர் மன்ஜித் சிங் பட்டேல் ஏப்ரல் 9ஆம் தேதி அனுப்பிய கடிதத்தில் DA மற்றும் DR அறிவிப்பில் தாமதம் ஏற்படுவது ஊழியர்களின் பொருளாதார திட்டமிடலையும் தினசரி வாழ்க்கையும் பாதிக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக மாதாந்திர செலவுகளை நிர்வகிக்க இந்த அகவிலைப்படி உயர்வு முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதால் அது நேரத்தில் அறிவிக்கப்படாதது ஊழியர்களுக்கு கூடுதல் அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது. தற்போது மத்திய அரசு ஊழியர்கள் பெறும் DA விகிதம் 58% உள்ளது. பணவீக்க நிலவரத்தை கருத்தில் கொண்டு இது மேலும் 2% உயர்த்தப்பட்டு 60ஆக மாற்றப்படும் என்ற எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. இந்த உயர்வு CPI-IW அடிப்படையில் கணக்கீடு செய்யப்படுகிறது. CPI-IW என்பது கடந்த 12 மாத சராசரி பணவீக்கத்தின் பிரதிபலிக்கும் முக்கியமான அளவுகோல். இதன் மூலம் அரசு பணவீக்கத்தால் ஏற்படும் வாழ்க்கை செலவின உயர்வை சமநிலைப்படுத்தும் வகையில் ஊழியர்களுக்கு நிவாரணம் வழங்குகிறது. அதேபோல் ஓய்வூதியர்களுக்கு வழங்கப்படும் DR உயர்வு அவர்களின் வாழ்க்கை தரத்தை பாதுகாக்க உதவும். கடந்த காலகட்டத்தை பார்த்தால் 2016ஆம் ஆண்டு முதல் அகவிலைப்படி தொடர்ந்து உயர்ந்து வந்திருக்கிறது. இது மத்திய அரசு ஊழியர்களின் நலனை கருத்தில் கொண்டு எடுக்கப்பட்ட முக்கிய நடவடிக்கை. பணவீக்கத்தின் தாக்கத்தை குறைத்து வாழ்க்கை செலவினை சமநிலைப்படுத்த DA மற்றும் DR முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த வளர்ச்சி தற்போது 60% என்ற முக்கிய நிலையை அடையும் தருவாயில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. எனினும் இந்த ஆண்டின் தாமதம் அந்த தொடர்ச்சியில் ஒரு இடைவெளியை உருவாக்கியிருக்கிறது. மொத்தத்தில் DA மற்றும் DR உயர்வு அறிவிப்பில் ஏற்பட்டுள்ள தாமதம் வெறும் நிர்வாக சிக்கல் மட்டும் இல்லை. இது கோடிக்கணக்கான அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களின் தினசரி வாழ்க்கையை நேரடியாக பாதிக்கும் ஒரு முக்கிய பொருளாதார பிரச்சனையாக மாறியிருக்கிறது. எனவே மத்திய அரசு விரைவாக நடவடிக்கை எடுத்து DA மற்றும் DR உயர்வை அறிவித்து நிலுவைத் தொகைகளை வழங்க வேண்டும் என்பது அனைத்து தரப்பின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இந்த முடிவு எடுக்கப்படும் வரையில் ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களிடையே நிலவக்கூடிய அதிருப்தி தொடரும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.